இந்து மதத்தினர் வந்து தேர் இஷ்டம் போறீங்க, தேர் சிகிறீங்க, அது பாட்டு கச்சேரி வைக்கிறீங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் பாட்டு கச்சேரி வைக்கக்கூடாது ஓகேன்ட்டு சிகிறீங்க. அதே மாதிரி நாங்கள் கூட உங்கள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு பைபிளை வச்சுட்டு ஊர்வலமாக கூட நாங்கள் எடுத்துன்னு போக முடியும் வசனத்தை சொல்லி. அதுக்கான ஒரு பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ உங்கள் சாமியை எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு போகிறாங்க. அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவர்கள் நாங்கள் வந்து தேர் மாதிரி நாங்கள் பைபிளை வச்சுட்டு பைபிள் வசனத்தை கூட நாங்கள் சொல்லிட்டு போவோம். ஆனால் அதுக்கான அனுமதி எதுவும் கொடுக்கறதில்ல. அப்போது இந்து மதத்தினருக்கு மட்டும்தான் இந்த இந்தியாவில் வந்து அரசாங்கம் பண்ணுது. ஓகேவா? இது எப்படி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்கிறாங்க, நாட்டு சுதந்திரம்னு சொல்கிறாங்க. நாட்டு சுதந்திரம் வந்து இந்து மதத்தினருக்கு தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. சரி, இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்தியாவில் வந்து எந்த ஒரு சுதந்திரமும் கிடைக்கல. அதே மாதிரி தான் இருக்குது. பழைய எப்படி கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டார்களோ, மிஷினரிகளாக சாத்தாங்களோ, அதே மாதிரி தான் இந்த காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரிகள் சாகிறதா இருக்கட்டும், அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து அடிக்கப்படுறதோ இல்லை அவர்கள் சபைகள் இடிக்கப்படுறதோ அப்படி தான் இருக்குது. நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நாடு வந்து சுத்தமாக சுதந்திரம் அடையவே இல்லை.